ஒவ்வொரு திரைப்படமும் ஒரு காலகட்டத்தின் சாட்சியாகவும், ஒரு படைப்பாளியின் சிந்தனையின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. ஒரு காட்சி உருவாவதற்கு பின்னால் எண்ணற்ற கலைஞர்களின் கடின உழைப்பும், அர்ப்பணிப்பும் உள்ளது. அப்படிப்பட்ட திரைத்துறை ஆளுமைகளை காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது திரைக்கு பின்னால். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சிக்காக திரைத்துறை ஒளிப்பதிவாளரான திரு சுந்தர் ராம் கிருஷ்ணன் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். சரி, வாங்க அவரை சந்திச்சு அவரது திரைத்துறை அனுபவங்களை பற்றியும் திரைத்துறை பயணங்களை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ மாயக்கூத்து படத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒளிப்பதிவாளராக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சிது? இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். மாயக்கூத்து படத்தில் நான் தான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசரும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு 6 படம் கேமராமேனாக பண்ணியிருக்கேன். ஸோ நான் 2018 சூப்பர் டூப்பருங்கிற படம் பண்ணேன் தமிழில். அதுக்கப்புறமா உணர்வுகள் தொடர்கதைன்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கயமை கடக்க அப்படின்னு ஒரு படம் பண்ணேன். அப்புறம் தெலுங்குவில் போய் நீத்தோ அப்படின்னு ஒரு படம், பாக்ஸாலேன்னு ஒரு படம் பண்ணேன். இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு டைமில் என் ஃப்ரெண்டு தான் வந்து ராகவ், அவர் அந்த டைமில் வந்து இந்த படம் பண்ணணுன்னு கேட்டுட்டு இருந்தார். ஸோ அந்த சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் இந்த படத்தை வந்து எடுக்கலான்னு சொல்லி உள்ளே வந்து இந்த டைமில் கமிட் பண்ணேன். ஸோ ஒரு 3 இயர்ஸ் ஜேர்னி ஆக்சுவலாக. ஒரு படம் நான் இதில் ஷூட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதோட டோட்டல் க்ரியேட்டிவ் ப்ராசஸ்க்குள்ளேயும் நான் இன்வால்வ் ஆகிருந்ததுனால அது ஒரு 3 இயர்ஸ் நான் இதுக்குன்னே கமிட் பண்ணேன், வேறு எதுவும் பண்ணல. ஸோ அதனால எனக்கு மோர் தேன் அ லேர்னிங் இல்லை இதுங்கிறத விட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு மாயக்கூத்தோட ஒரு பெரிய கெயினாக இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு ஃபேமிலி ஃபிலிம் மாதிரி தான் மாயக்கூத்து எங்களுக்கு. இப்போ நீங்கள் 3 வருடங்கள் பணியாற்றியிருக்கீங்க மாயக்கூத்து திரைப்படத்துக்காக அப்படின்னு சொன்னீங்க. இந்த 3 வருடங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? மற்ற படங்களில் கற்றுக்கிட்டதை விட மாயக்கூத்து திரைப்படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க? கற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம சினிமா ஆரம்பிக்க முன்னாடி அது ஒரு ஃபேஸ். அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணுறது, ஒரு படம் டைரக்ட் பண்ணி பார்க்குறது, ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது. பட் இப்போ வந்து கற்றுக்கிறதுங்கிறத தாண்டி இன்றைக்கி வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. மாயக்கூத்துங்கிற படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒரு மைனஸ் பாயிண்ட் ரெண்டுமே என்னென்னா, இது ரொம்ப ஒரு கம்மி பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட படம். இந்த படத்துக்கு எங்களுக்கு இருக்கிற ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் பட்ஜெட்னு பார்த்தீங்கனாலே 10 லட்ச ரூபா தான் இருக்குது. ஸோ இந்த 10 lakhs அப்படிங்கிற பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம இந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி கயமை கடக்க பண்ணேன். கயமை கடக்கோட ஷூட்டிங் பட்ஜெட் 2 லட்ச ரூபா தான். ஸோ இந்த படத்தில் லீடாக நடித்தவர் அதில் ஒரு ரோல் பண்ணியிருந்தார். ஸோ அப்போ அவர் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார். அந்த வருஷத்தில் வந்து டாப் 10 படங்களில் 2020 வந்த ஒரு படத்தில் கயமை கடக்க ஒன்று கோவிட் முடிஞ்ச உடனே ரிலீஸ் ஆச்சு. இப்போ கயமை கடக்க எடுக்கும்போது எனக்கு இருந்த ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அது வந்து கோயம்புத்தூரில் ஷூட் பண்ணுறோம். நான் கோயம்புத்தூர்லேருந்து, என்னோட சொந்த ஊர் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரில் ஷூட் பண்ணுறாங்க போது எனக்கு லொக்கேஷன் எடுக்கிறது எப்படி, நான் என்னென்ன பண்ணணும், எனக்கான ஃபேவர்ஸ் என்னென்ன தேவை, அந்த ஸ்கிரிப்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷூட் பண்ணுறதுக்காக எப்படி மாடிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டாக் நானும் டேரக்டரும் வச்சு தான் அந்த படத்தை டிசைன் பண்ணி பண்ணோம். ஆனால் இந்த படம் பண்ணும்போது இருக்கிற சேலஞ்ச் என்னவா இருக்குன்னா, இந்த படம் ஆல்ரெடி ஒரு கம்ப்ளீட்லி ரிட்டர்ன் ஸ்கிரிப்ட். இதை மாடிஃபை பண்ணுறதுக்கான இடங்கள் கம்மியாக இருந்துச்சு. லொக்கேஷன் தான் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. அப்போ எனக்கு இந்த படத்தில் இருந்த விஷயம் மெயினாக லேர்னிங்கிறத விட எக்ஸிக்யூஷனில் வந்த சேலஞ்ச் என்னன்னு பார்த்தா, ஒரு படத்துக்கு எவ்வளவு கம்மியாக யூஸ் பண்ணணும், அதே நேரத்தில் குவாலிட்டி டெலிவரி வந்து போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஒரு படம் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் பண்ணும்போது நம்ம கொடுக்குற குவாலிட்டி வந்து கீழே போயிடக்கூடாதுங்கிற ஒரு இது எல்லா கேமராமேனுக்கும் இருக்கும். ஸோ அப்போ ரொம்ப கம்மி பட்ஜெட் 10 லட்சம் தான் நமக்கு இருக்குது பட்ஜெட். ஆனால் இந்த கதைக்கு இவ்வளோ தேவை இருக்குது. இது ஒரு சூப்பர் நேச்சுரலான இருக்கிற சில எலிமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய லொக்கேஷன் செட்டப் இருக்குது. 23 டேஸில் ஃபினிஷ் பண்ணி 10 lakhsல முடிக்கணும் அப்படிங்கிற சேலஞ்சை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ப்ரொடக்ஷனில் கம்ப்ளீட்டாக என்னென்ன ஒர்க் பண்ணணும், எது தேவை எது தேவையில்லை, அந்த விஷயத்த ஃபிகர் அவுட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் எஸ், அதுதான் அதோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க குறைந்த பட்ஜெட் படங்களில் வேலை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தீங்க. மாயக்கூத்து திரைப்படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி சேலஞ்சிங்காக சவாலாக இருந்துச்சு? அதை எப்படி நீங்கள் கரெக்டான ஒரு குவாலிட்டியான ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு வந்தீங்க? எனக்கு வந்து இந்த கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலுங்கிறது வந்து ஒரு முதல்ல இருந்தே நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. நான் சந்தோஷ் சிவன் சார் கிட்ட வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற டைமில் அவர் எப்படி நான் இண்டிபெண்ட்டாக படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 20 நாள் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணார். அதுக்கு நானும் போயிருந்தேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்கான விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி 2-3 படங்கள் நான் பண்ணியிருக்கேன். இது அதில் பண்ண ஒரு 4வது படமாக தான் இருக்குது. ஆனால்
இந்த படத்துல என்ன ஒரு பிரச்சனைனா இதுல ஒரு கமர்ஷியல் நுவான்ஸ் இருக்கு. இந்த கமர்ஷியல் நுவான்ஸ் இருக்கும்போதும் இந்த படத்தை நம்ம கம்மி பட்ஜெட்ல பண்ணணுங்கிறது தான் இதோட டிஃபிகல்ட்டி. ஸோ இப்போ இந்த கமர்ஷியல் நுவான்ஸோட ஒரு கம்மி பட்ஜெட் படம் பண்றதுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்றது தான் மாயக்கூத்தோட சேலஞ்ச். மற்ற படம் ஒரு ஒரு ரொம்ப ஒரு இண்டிபெண்டான படம்னா அது வேற. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல டெல்லி கணேஷ் சார் வருவாரு, எல்லாருமே ஆர்டிஸ்டா இருப்பாங்க. அப்ப அவங்க நம்மளோட சில கன்ஸ்ட்ரெயின்ஸுக்கான ஃபிளெக்சிபிலிட்டியில ஆர்டிஸ்ட் இருக்க மாட்டாங்க. இப்போ ஆர்டிஸ்ட்டுக்கு அன்னைக்கு பே பண்ணணும். இப்போ எனக்கு கேமரா பட்ஜெட் 10 லட்சம்னு சொல்ல முடியாது. இந்த படத்துல பார்த்தா ஆர்டிஸ்ட்டுக்கான சம்பளம், லொகேஷனுக்கான சார்ஜஸ், இங்கே போலீஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பர்மிஷன் மணி, இது எல்லாமே சேர்த்து 10 lakhs. அப்போ ஷூட்டிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மீகராக இருக்குது. அதாவது ஒரு படத்துக்கு நான் கேமராவுக்கு வாங்குற சம்பளத்தை விட ஒரு 5 மடங்கு கம்மியாக இருக்குங்கிற அளவுக்கு தான் எங்களோட பட்ஜெட் இந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ இதில் இருக்கிற சேலஞ்சஸ் எப்படி டேக்கிள் பண்ணி கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து மாயக்கூத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, திடீர்னு நாங்கள் வந்து இப்போ ஒரு டீ கடை சீன் ஒன்று எடுக்கணும். ஆனால் அது நல்லா தான் இருக்கணும். அது ஒரு அழகாக வந்தால் தான் படத்தில் ப்ரெசென்டபுளாக இருக்கும். அப்போ அதை ப்ரெசென்டபுளாக பண்ணுறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, சரி பர்மிஷன் இல்லாமல் நம்ம கொரில்லா ஸ்டைலில் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சில இடங்கள் வரும். அப்போது ஒரு டீ கடை இருக்குது பாரிஸில், கோர்ட்டுக்கு முன்னாடி. அந்த டீ கடைக்கு வந்து அங்கேருந்து ஆப்போசிட்டில் நின்று ஒளிஞ்சிருந்து ஃப்ரேம் வைக்கணும். அந்த க்ரௌடு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், அந்த ஆர்டிஸ்ட் நின்றுட்டே இருப்பாங்க. அந்த போர்ஷன் மொத்தமாகவே ஒளிஞ்சிருந்து தான் ஷூட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா அப்போ தான் அது ஆர்கானிக்காகவும் வரும், அதே நேரத்தில் நம்ம அதை பண்ணுறதுக்கான ஒரு த்ரில் ஃபேக்டரும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் பண்ணும்போது இதில் இருக்கிற ஒரு ஆட்ரினலின் ரஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எந்த நேரத்தில் என்ன ஆகுங்கிற ஒரு கண்ட்ரோலே இருக்காது. சினிமா செட்டில் யூஸ்வலாக ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இதில் பண்ணும்போது என்னென்னா, அந்த கண்ட்ரோலுக்கு பழக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து திடீர்னு இதுக்கு வரும்போது இருக்கிற டிஃபிகல்ட்டி தான். ஏன்னா என் அசிஸ்டன்ட் அந்த படத்தில் சொல்லும்போது, நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பட்ஜெட் படம் சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸில் ஷூட் பண்ணிட்டுருக்கோம். அந்த ஷூட் ஸ்டாப் ஆகி அதுக்கு அடுத்த 2 நாள் கழிச்சு நாங்கள் இந்த படம் ஷூட் ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த படத்துக்கு ஃபோக்கஸ் புல்லர் கிடையாது, என் அசிஸ்டன்ட் தான் ஃபோக்கஸ் புல் பண்ணோம். ஸோ இங்கே வந்த உடனே அவன் வந்து என்கிட்ட கேட்குறான், நாங்கள் சின்ன ஒரு கேமராவில் எடுக்க ஆரம்பிக்கிறோம், அங்கே முன்னாடி அலெக்ஸாவில் பெரிய கேமராவில் எடுத்துகிட்டு இருப்போம். அவன் அப்படியே இருந்து இது என்னமோ ஒரே நாளில் வந்து எங்கேருந்தோ ஒரு பணக்காரன் வந்து ஏழை வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் தான் இந்த இதை நாங்கள் ஆரம்பித்தோம். அங்கே வந்து எல்லாமே இருக்கும், எது கேட்டாலும் கிடைக்கும். இங்கே வந்து எங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது. இதை வச்சு நாங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. பட் எஸ், இட்ஸ் அ ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னு பார்த்தா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அது ஒரு டிஃபிகல்ட்டியாக தெரியல, இது ஒரு அட்வென்ச்சரஸாக தான் இருந்துச்சு. ஸோ மாயக்கூத்து வந்து ஒரு அட்வென்ச்சரோட படம் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த ஒரு ஸ்பிரிட்டை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து இன்னொன்று பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பாக வந்துட்டு இந்த கொரில்லா ஸ்டைல் ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிடுங்க. இதில் நம்ம நிறைய இடங்களில் லைட்ஸ் வச்சு நீங்கள் உங்களுடைய மாயக்கூத்து திரைப்படத்தில் எடுத்திருப்பீங்க நிறைய காட்சிகள். குறிப்பாக சில இடங்களில் வந்துட்டு லைட்ஸ் இல்லாமல் நேச்சுரல் லைட்ஸ், அவைலபிள் லைட்ஸை வச்சு எடுத்திருப்பீங்க. இந்த சிற்பிக்கிட்ட பேசுகிற அந்த சீனாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் அந்த போட்டில் பேசுகிற சீனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்கும்போது அந்த அவைலபிள் லைட்ஸில் எடுக்கிறது எந்த அளவுக்கு ஒரு சவாலாக இருக்குது? நான் அவைலபிள் லைட் அப்படிங்கிறத பார்க்குறத விட நான் லைட்டே எப்படி பார்க்குறேன்னா ஷேப் பண்ணுறது தான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி லைட்டிங் நம்ம சொல்கிறதே என்னென்னா, அந்த கதைக்கான மூடை எப்படி ஷேப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். 2 விதம் பண்ணலாம். சில நேரங்களில் இருக்கிற பயங்கரமான ஒரு நேச்சுரலான ஒரு மூடை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஃப்ளீட்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிற இடங்களை கேப்சர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். சில படங்களில் அதை பண்ண முடியாது. இப்போ மாயக்கூத்து அந்த போட் சீன் எடுக்கும்போது ஐடியாவே என்னென்னா கான்டெக்ஸ்ட் கிளைமேக்ஸ். அப்போ கிளைமேக்ஸ்னு வரும்போது ஒரு கமர்ஷியலான கிமிக் தேவைப்படுது, அந்த கிளைமேட்டிக்காக தெரியணுங்கிற ஒரு கிமிக் தேவைப்படுது. ஸோ இப்போ அந்த கிமிக்கு பண்ணுறதுக்கு என்ன ஃபேக்டர், நமக்கு அங்கே வந்து லீஸ்ட் பாசிபிள் பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தா, நேச்சரை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு சன் செட் ஆன உடனே இருக்கிற அந்த விண்டோக்குள்ளே இந்த சீன் எடுத்தால் அது ஒரு மேஜிக்கலாக வருங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அதுக்கு நாங்கள் இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிற வெளியில் இருக்கிற ஆலம்பரா அந்த ஃபோர்ட் கிட்ட இருக்கிற பேக் வாட்டர்ஸில் அதை ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதில் இருக்கிற கிரேட்டர் சேலஞ்சுங்கிறத விட அதில் இருக்கிறதுல ஃபேக்டர் என்னென்னு பார்த்தா, அவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அதை எடுக்கவே முடியாது. ஏன்னா லைட்டு வந்து வச்சு நம்ம டேக் எடுக்கிறதுங்கிறது வந்து கட் பண்ணி திருப்பி எடுத்துக்கலாம். ஆனால் நான் எடுக்கிற அங்கே இந்த ஸ்பீடுக்குன்னு பார்த்தா அங்கே 2 பேரோட க்ளோஸ் எடுத்து முடிக்கணும். அது ஒரு லாங் டைலாக் கான்வர்சேஷன். அப்போ அந்த சன் செட் ஆகிற விண்டோன்னு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் தான் இருக்கும். அப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற அந்த ஒரு 5 நிமிஷம், அந்த 15 நிமிஷம் விண்டோவில் 2 பேருக்கும் அந்த 30 நிமிஷம் அந்த கேப்புக்குள்ளே ஷூட் பண்ணி முடிக்கணும். அதுக்கு வந்து மூராய்யா மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டரும், நாகராஜனா மாதிரி இந்த ஸ்கிரிப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபார்மர் 2 பேரும் அங்கே இருந்து போது தான் அதை பண்ண முடிஞ்சுது. அது ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் இந்த சிற்பி பண்ணுற இடங்கள் அது கேட்டிங்க இல்லையா, அங்கே வந்து நான் லைட்டே யூஸ் பண்ணாமல் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் மிரர்ஸ், ரிஃப்ளெக்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஒரு சன் வந்து எனக்கு அதை ஷேப்பிங் பண்ணணுங்கிறதுக்காக என்னென்ன டூல்ஸ் நேச்சுரலாக நமக்கு கம்மி பட்ஜெட்டில் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ என்னோடய லைட்டிங் டீமில் இருந்த எல்லாருக்குமே அதை வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா அவங்களாம் என்னோட கமர்ஷியல் படங்கள்லையும் வேலை பார்த்துட்டு நான் இந்த இப்படி ஒரு படம் பண்ணுறேங்கும் போது, சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க பண்ணுவோம்
அப்படின்னு சொல்லி அதில் இறங்கி ஒர்க் பண்ண ஒரு டீம் தான், ஒரு சின்ன டீம் தான். ஸோ அதில் ஹரிகிருஷ்ணன் அவர், அப்புறம் சரவணன், இந்த மாதிரி இன்னும் 2-3 பேர், முரளி, இவங்கெல்லாம் வந்து லைட்டில் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் ஒரு பட்ஜெட் கம்மியாக இருக்கும்போது என்னோட கன்ஸ்ட்ரெயினை புரிஞ்சுக்கிட்டே எனக்காக அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி அப்படி தான் பண்ணோம், ஒரு டீம் ஒர்க். இப்போ லைட்டிங் அப்படின்னு வரும்போது அந்த எழுத்தாளருடைய காட்சிகள் அப்படின்னு வரும்போது அவங்க ரியல் லைஃப்பில் இருக்கிறதுக்கும் அந்த இமேஜினரி லைஃப் அந்த கதாபாத்திரங்களோட உலகத்துக்குள்ளே போகும்போதுமே லைட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபடும். அந்த கதாபாத்திரத்துக்குள்ள உலகங்களுக்கு போகும்போது எப்படி இருக்குன்னா எல்லாரோடைய முகத்துலேயுமே அந்த லைட்டிங் அப்படிங்கிறது வேறுபடும். இந்த ஒரு லைட்டிங் வேறுபாடு அப்படிங்கிறது எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க? இந்த கதையும் நான் வந்து முதல்ல இருந்தே உள்ள இது பண்ணி இது என்ன பண்ணலாங்கிற ஒரு ப்ராசஸில் இருக்கும்போது எனக்கு வந்து அந்த எழுத்தாளர் எழுதுகிற காட்சிகளே சர்ரியலாக இருக்கணும்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அந்த அந்த சீனோட அந்த வார்ம் டோன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கராகவே இருக்கும். அந்த சேச்சுரேஷன் அங்கே இருக்கிற அந்த இதுவே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கும். ப்ளஸ் நான் வந்து கொஞ்சம் ஒரு ஹார்ட் சாஃப்ட் லைட்டிங் பண்ணணும், அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் பில்ட் பண்ணணும். ஒரு மாதிரி சர்ரியலாக இருக்கணும், ஒரு சின்ன ஒரு மேஜிக்கல் எலிமெண்ட் இருக்கணும். ஆனால் அதுக்குன்னு அது ஒரு மேஜிக்ங்கிறதும் தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா கதையில் வந்து நம்ம அந்த சொல்ல வர கண்டென்ட்டை கதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடக்கூடாது கேமராவில். அது எப்போ ரிவீல் ஆகுதோ அது கூடவே நம்மளும் ரிவீல் பண்ணணுங்கிறது இருக்குது. ஆனால் அது ஒரு மூடு கான்டெக்ட் செட் பண்ண வேண்டியங்க ஒரு இடம் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நாங்கள் இந்த படத்துக்கு என்ன பண்ணோம்னா பெரிய லைட்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. குட்டி குட்டி லைட்ஸ் 350, 200 சின்ன சின்ன லைட், குட்டி குட்டியாக இருக்கிற லைட்ஸ் வச்சு நாங்கள் ஷூட் பண்ணோம். ஏன்னா சின்ன இடங்கள் நாங்கள் இந்த படத்தில் ஷூட் பண்ணும்போது வெளியிலேருந்து லைட் வைக்க இடமே இருக்காது. ஏன்னா பர்மிஷன் இல்லாமல் ஏதாவது ஒருத்தரோட வீட்டில் 2nd floor 3rd floor இப்படி தான் ஷூட் பண்ணுவோம். இப்படி ஷூட் பண்ணும்போது அந்த கன்ஸ்ட்ரெயினோட நம்ம அதை ஷேப் பண்ண வேண்டிய இடம் இருக்குது. ப்ளஸ் எஸ் ஆர்கானிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை உலகங்கள் சொல்லக்கூடிய அதுக்கு எடுக்கிற மூடு வந்து வேறு. ஸோ அப்போ நான் எழுத்தாளர் தான் கொஞ்சம் அவருக்கு நடக்கிற விஷயங்களை சரியலாக காமிக்கணுங்கிறதுக்காகவும் பண்ணிட்டு இந்த உலகங்கள் அந்த கதைப்படி அவங்க அந்தந்த கேரக்டர் வந்து அவங்க உண்மையாக இருக்குங்கிறது தான் அந்த கதை. அந்த கதை உலகமும் நிஜமாக நடக்குதுங்கிற ஒரு இடத்துல தான் அந்த கேரக்டர் வந்து நியாயம் கேட்குதுங்கிறது தான் கதை. ஸோ அந்த கதைன்னு எப்படி சொல்லிட முடியும், அது நிஜமாக தான் இருக்கணுங்கிறது தான் அதோட ஃபேக்டர். அதுக்காக அந்தந்த உலகங்களுக்கான நியாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரேமிங் அண்ட் லைட்டிங் தான் பண்ணேன். ஆக்சுவலாக ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். இப்போ அந்த ஒரு ஃபார்மர்னா அந்த ஃபார்மர் அவங்க வீட்டுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் கண்டினியூட்டியை எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்போம்னா கதைப்படி அப்பாவும் பொண்ணும் சாயங்காலம் வந்து ஒருத்தரை பார்த்துட்டு வராங்கன்னா கதை முடியும் போது அந்தி சாஞ்சிரும். அதே அந்தி சாயும் போது கேரக்டருக்கும் அங்கே வந்து ரைட்டருக்கும் அவருக்கும் அந்தி சாஞ்ச மாதிரி தான் அவர் போயிட்டு இருப்பார். ஸோ நம்ம கதைகள் அங்கே கொண்டு வரும்போதே அந்தந்த கேரக்டரோட கரண்ட் டைம் லைன் எப்படி போகுதோ அந்த மாதிரியே கொண்டு போயிருப்போம். அதே மாதிரி ஹீரோ அவருக்கு அதாவது நம்ம ரைட்டர் அவருக்கான ஒரு பிரச்சனைகள் வர டைமில் கொஞ்சம் வந்து அதை த்ரில்லர் மாதிரி ட்ரீட் பண்ணணும், ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீவர் ட்ரீம், ஒரு ஹாரர் மாதிரி ட்ரீட் பண்ணணும். அப்படிங்கிறது அந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ல எப்படி பண்ண முடியுமோ அதை ஸ்டார்க்காக பண்ணி கொண்டு வரணும். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா சைக்காலஜிக்கல் ஹாரராக கொண்டு வரணும் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறப்போ அந்த சின்ன பையன் வந்துட்டு கரெக்டாக அந்த ரைட்டரோட அந்த உலகத்துக்குள்ளே வரும்போது அது ஒரு மாதிரி ஒரு ஹாரர் மாதிரியான ஒரு எண்ணத்தோடு அது வரும். அது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும், திறந்து பார்த்தா அந்த பையன் இருப்பான். அந்த ஒரு இமேஜினேஷன் அந்த ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி அந்த படப்பிடிப்பு தளத்தில் கொண்டு வந்தீங்களா இல்லாட்டி எப்படி? ஸ்கிரிப்டில் இருக்கிற விஷயம்தான். ஆனால் ஸ்கிரிப்டில் இருக்கிற விஷயத்த ஸ்கிரிப்டில் இருக்கிற மாதிரியே கன்சீவ் பண்ணுறதுல இருக்கிற ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் நமக்கு வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டருங்கிறவர் வந்து ஃபுல் டைம் இருக்க மாட்டார். அப்போ என்னன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களில் ஸ்டண்ட் மாஸ்டரோட வேலை பார்த்த சில விஷயங்கள் வச்சுக்கிட்டு இந்த ரைட்டரை எப்படி விழ வைக்கலாம், அதை விழும்போது நம்ம அவருக்கு அடிபடாமல் எப்படி எடுக்கிறது, எத்தனை ஆங்கிள் ஷூட் பண்ணால் அது கரெக்டாக வருங்கிற நான் ஏன்னா தெலுங்கு படம் அதுக்கு முன்னாடி பண்ணிருந்ததில் ஸ்டண்ட்டு ஒரு 20-30 நாள் ஸ்டண்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு இது எப்படி பண்ணலான்னு ஒரு இதில் பண்ணோம். ப்ளஸ் ஒரு சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்தோம். இன்ஃபேக்ட் அதை இன்னும் ஹாரர் மாதிரியெல்லாம் லைட் பண்ணலாமான்னு நினச்சோம். ஆனால் அது கொஞ்சம் கதைக்கு ரொம்ப அவேவாக போய் நம்ம கேமராமேனாக தனியாக தெரியும் அந்த இடத்துல, கதையும் தாண்டி கேமராவாக தனியாக தெரியுமோ அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அதை வேண்டான்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நேச்சுரலாக அந்த கதையோட அந்த கேரக்டர் அங்கே இருக்கும்போது திடீர்னு திறந்து பார்த்தா நம்ம வீட்டில் இல்லாத ஒருத்தர் வந்தால் எப்படி இருக்கும் அது போதும். அந்த இல்லைன்னா அதை ட்ராமாட்டிக்காக இடி மின்னல் வர மாதிரி பண்ணி லைட்டு போக வச்சு எதையாவது நம்ம பண்ணியிருக்கலாம். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்கணும், அதே நேரத்தில் அதை பார்த்தா ஒரு ஷாக் இருக்கணுங்கிறதுக்கான இதுதான் பண்ணுவோம். அந்த பையனுக்கு வரும்போது மட்டும் பார்த்தா அவனுக்கு இந்த சீக்வன்ஸில் பார்த்தா வேற யாருக்குமே தனியாக ஒரு பேக் லைட் இருக்காது. அந்த குட்டி பையனுக்கு மட்டும் ஒரு ஸ்ட்ராங் பேக் லைட் எங்கேருந்து வருதுன்னே தெரியாமல் ஒரு பேக் லைட் அந்த ரூம்குள்ளேருந்து வரும். அதுவும் பார்த்தா அது வந்து ஒரு இருட்டு ரூம், அங்கே ஒரு டஞ்சன். ஆனால் அந்த பையன் வரும்போது அவனுக்கு மட்டும் ஒரு பேக் லைட் வரும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சட்டிலான விஷயங்கள் பண்ணணும், அப்படியே பண்ணணும். அதே மாதிரி இந்த டீ கடை போர்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த படத்துலையுமே ரெட்டுங்கிற ஒரு எலிமெண்ட்டை வந்து சில இடங்களுக்கு தான் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த டேஞ்சர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக அந்த ஹீரோ ஆட்டோக்காரர் வந்து இறங்கி வந்து நின்று பேசும்போது பார்த்தா அவர் முகத்தில் ஒரு ரெட் லைட் மட்டும் சம்மந்தமே இல்லாமல் வரும். அந்த இடத்துல மட்டும் ஒரு ரெட் லைட் வரும். அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக அங்கே ஒரு ரெட் வால் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்போம். அதே மாதிரி அதே ரெட்டு வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் அவரை கொல்ல நினைக்கும் போதும் அதே மாதிரி ரெட்டு வரும், அவர் தப்பிச்சு ஓடும்போது ரெட்டு வரும். ஸோ ஒரு கலர் மோட்டிவ் மாதிரி இப்படி இந்த இடத்துல வரும்போது ஒரு டேஞ்சர் வருதுங்கிறத சப்கான்ஷியஸாக ட்ரை பண்ணுவோம், ஒரு சைக்காலஜிக்கலாக அதை ப்ளே பண்ணுவோம்னு சொல்லி சில விஷயங்கள் பண்ணுவோம்.
ஓகே. நீங்க கலர்ஸ் வச்சு நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுலயும் குறிப்பா ஒரு சீன்ல ஸ்டார்ட்டிங்ல வரும்போது, ஒரு ரவுடி வந்துட்டு ஜோசியக்காரர்ட்ட பேசும்போது, அந்த இடத்துல நெறைய மஞ்சள் கலர் நெறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்ன? இல்ல அந்த இடத்துல மோர் தென் எனிதிங் அந்த ஒரு ஜோசியரோட இடம் வந்து கொஞ்சம் இருந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு அந்த ஒரு பெரிய ஒரு ஜோசியர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அந்த இடத்துல எப்படி இருப்பாரு? அப்படிங்கிற ஒரு ஆம்பியன்ஸ்க்காக பிளஸ் எல்லோங்கிறது யூசுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம கோவில் விளக்கு இந்த மாதிரி இடம் இருக்கு இல்லையா? அப்போ வந்து அந்த லேம்ப் அப்படின்னு வரும்போதே அது வந்து ஓகே. நிஜமாவே ஒரு டிவைனான ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்ம ஹியூமனா கன்சீவ் பண்ண சில விஷயங்கள் தான். எப்பவுமே கேண்டில், அதுக்கப்புறம் இந்த நம்ம வச்சிருக்கிற தியாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு டிவைன் ஃபீலிங் குடுக்குதுங்கிறதுனால, மெயினா அத எக்ஸாஜரேட் பண்ணணுங்கிற ஒரு இடம் தான் அங்க. ஓகே. இந்த படத்துல குறிப்பா ஒரு சீன்ல எழுத்தாளர் வந்துட்டு செல்வியோட டெத்துக்கு போற அந்த சீனா இருக்கட்டும், ரவுடி அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்க சொல்ற சீனா இருக்கட்டும், அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிச்சிருப்பீங்க. அதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்ன? இத தாண்டி அந்த ஆட்டோல இருந்து அவங்க எழுத்தாளர் இறங்குன உடனே, அந்த சீனுக்குள்ள போற மாரி ஒரு அணிம் மாரி வரும். அதுக்கு என்ன காரணம்? அத பத்தி சொல்லுங்க. இப்ப இந்த படம் நீங்க கதையா எடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எழுத்தாளர் தொடர்கதை எழுதுறாரு. அப்ப தொடர்கதைக்கு யூசுவலா சைடுல பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் வரும். தொடர்கதையோட சைடுலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஹேண்ட் ட்ரான் இதா தான் இருக்கும். அப்ப நம்ம ஆடியன்ஸா பார்க்குறவங்க, அத கன்சீவ் பண்றவங்க அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து கன்சீவ் பண்ணுவாங்கங்கிற ஒரு இடம் இருக்கு. அப்ப இத நாங்க வந்து படத்தெல்லாம் எடிட் பண்ணி முடிச்ச நேரத்துல, இந்த உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது, அங்க வந்து ஒரு டிரான்சிஷன கொண்டு வரதுக்கு ஸ்கிரிப்ட்ல வேற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனா, நாங்க நெறைய இந்த ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது, இத ஏன் நம்ம ஒரு அனிமேஷனா மாத்தி, அந்த இடத்துலேருந்து இந்த உண்மையாவே பெயிண்டிங், ஒரு ம். தொடர்கதை பெயிண்டிங் மாதிரி மாத்தி அதுக்குள்ள அவரு போறாரு. அப்படின்னு கொண்டு வரக்கூடாதுங்கிறது தான் ஒரு தாட். பிளஸ் சாய்தீனா அவருக்கு வந்து ஃபிளாஷ்பேக் அந்த இடத்துல வர பிளாக் அண்ட் ஒயிட்டும், இங்க வரதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல அங்க கொண்டு வந்தது வந்து, அவரு ஆல்ரெடி கதைக்குள்ள ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த கதைக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இவரு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல பின்னாடி வந்து அந்த கதைய ரீகால் பண்றதுக்காக சொல்ற விஷயமா தான் இருக்கு. ஆனா இங்க உள்ள அவர் நடந்து போறாரு இல்லையா? அங்க ம். பார்த்தீங்கன்னா, அந்த அனிமேஷன் டிரான்சிஷன்ல இருந்து ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் தேவைப்பட்டுச்சு. திரும்பி கலருக்குள்ளேயே போய் அவர் அப்படியே போனாருன்னா, அது அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இருந்திருக்குமான்னு தெரியல. பிளஸ் வந்து இங்க பட்ஜெட் நமக்கு ரொம்ப கம்மிங்கிறதுனால, வேற எந்த விதமான ஒரு இதையும் கொண்டு வரது கஷ்டமா இருந்துச்சு. ஒரு மழைய நம்ம கொண்டு வரணும்னு நெனச்சாலோ, ம். அப்படி இல்லைன்னா இன்னும் கிரவுட்ல நெறைய பேர் கொண்டு வரணும்னு நெனச்சாலோ, இந்த மாதிரி இருக்கிற டிஃபிகல்டீஸ் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும்போது அந்த டிரான்சிஷனுக்கும் எஃபெக்ட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அங்க ஒரு பாட்டு இருக்கு. கேட்கவில்லை கிடைச்ச என் செல்வமேன்னு. ஸோ அப்ப அந்த ஐடியாவா அந்த பாட்டு வரும்போது அத பிளாக் அண்ட் ஒயிட்டா நம்ம மாத்திருவோம் அந்த இடத்துல. ஸோ அது ம். ஒரு சைக்காலஜிக்கலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அது வந்து ரொம்ப தியரிட்டிக்கலா இப்படி வந்து இப்படி வருங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து வரல ஒரு ட்ரையல். எப்படி வருது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அது எப்படி ஒர்க் ஆச்சுங்கிறது வந்து ஒரு பெர்செப்ஷனா வெளியிலேருந்து பார்த்தா தான் தெரியும். ஓகே. இப்போ அந்த படத்துல எடுத்துக்கும்போது, குறிப்பா அந்த ரைட்டர் அவங்களுடைய கையிலேருந்து அந்த கிளாஸ் தவறி விழும். அதே நேரத்துல வந்துட்டு செல்வி அந்த உண்டியல உடைச்சு எடுப்பாங்க. இந்த சீனுக்கான மேட்ச் கட் அப்படிங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு? ஸ்கிரிப்ட்லயே இருந்தது. இந்த படத்துல எடிட்ல நீங்க அந்த கட்டு வருது இல்லையா? அது எல்லாமே டைரக்டர் ஸ்கிரிப்ட்லயே எழுதியிருந்தாரு. அந்த முதல் 30 நிமிஷம் முழுக்க முழுக்க அந்த ஒவ்வொரு டிரான்சிஷன் நடக்கிறதும் ஒரு ஸ்கிரிப்ட்ல அழகா எழுதியிருந்தாரு. ஸோ அந்த மெயினான விஷயமே இங்க கட் ஆகுது, அடுத்து இங்க ஓப்பன் ஆகுது. இங்க கட் ஆகுது, ஓப்பன் ஆகுது. ஸோ 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு அவர் ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்கிறத நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ல இந்த ஷாட் வருது. அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம எப்படி பண்ணா ஸ்மூத்தா கட் வருங்கிறத நம்ம கேமராமேனா முன்னாடியே வந்து டிசைட் பண்ணி ஷூட் பண்ணிருவோம். பிளஸ் எதையாவது ஒண்ணு வித்தியாசமா பண்ண முடிஞ்சா அதையும் கூட நம்ம எடுக்கும்போது இது 2 கட் இருக்கும்போது அத ப்ளே பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த ஐடியா இருந்துச்சு. அத எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணோம். ஓகே. அதாவது எழுத்தாளரோட வீட்ல நீங்க நெறைய காட்சிகள் எடுக்கும்போது, அது எந்த அளவுக்கு சேலஞ்சிங்கா இருந்துச்சு? குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னா, அந்த செல்விங்கிற அந்த கேரக்டரோட அந்த படம் ஒண்ணு வச்சிருப்பீங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த வரைஞ்சது. அந்த படத்த அப்பப்போ காமிக்கும்போது ஒரு ஹாரரான ஒரு ஃபீல் வந்துச்சு. அத எதனால பயன்படுத்துனீங்க? அத பத்தி சொல்லுங்க. ஆ இப்ப அந்த இடத்துல தான் அந்த கதையோட செல்லிங் பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்தாளர் அவருக்கு வந்து இந்த உலகம் இப்படிதான் இருக்குன்னு ஒரு ப்ரிஜுடைஸ்டான ஒரு தாட்ல அந்த எழுதுறாரு. அவரோட கதைகள எழுதுறாருங்கிறது தான் நமக்கு படம். அப்போ கதையில என்னன்னா, அந்த கேரக்டர்ஸ் வந்து இவர்ட்ட நியாயம் கேட்குது. அப்போ கதையில இருக்கிற கேரக்டர் வந்து நியாயம் கேட்குமா? அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு அண்டர்லைனிங் தேவைப்படுது இல்லையா? இந்த கதையில இதுதான் அண்டர்லைனிங்கும்போது, அப்ப அந்த இடத்துக்கான சில நேரங்கள்ல அது கொஞ்சம் ஒரு கான்ட்ராஸ்ட் அதிகமா இருக்கும்போது, அந்த பேப்பர் பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பருக்கு மட்டும் ஒரு ஹாஃப் ஷாஃப்ட் மாதிரி வந்து அது கட் பண்ணி, கொஞ்சம் டார்க்கரா இருக்கும். அத விட மெயினா என்னன்னா, அத நாங்க சார்ஜ் இன் பண்ணி ஒரு ஹாரர் ஃபீல்ல இருக்கணும்னு எடுத்துட்டோம். அது ஆனா அந்த ஹாரர் ஃபீலா மாத்துனது வந்து மியூசிக் டைரக்டர் தான்.
இனிமேல் அது அஞ்சனா அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் கொடுக்கணும். ஆக்சுவலாக அது அந்த ஃபீலை வந்து கொண்டு வந்தது, அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க இதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்காங்க, இதுக்காக தான் அது இப்படி வரணுங்கிறத வந்து அவங்க மியூசிக்கலாக டெலிவர் பண்ணும்போது அந்த இம்பாக்ட் வந்து கரெக்டாக இருந்தது. நான் அந்த இடத்துல ஷூட் பண்ணுற இருந்த சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மெயின் ரோட்டில் இருக்கிற வீடு, அது ஒரு 2வது மாடியில் இருக்குது. வீடு ரொம்ப சின்ன வீடு. இப்போ யூஸ்வலாக வெளியில் இருக்கிற சீக்வன்ஸ்க்கு நம்ம லைட்டே பண்ண முடியாது. இப்போ ஆக்சுவலான ப்ராக்டிஸாக எப்படி இருக்குன்னா, வெளியில் இருக்கிற லைட்டையும் கட் பண்ணிவிட்டு நாங்கள் லைட் பண்ணி அதை கண்ட்ரோலில் வச்சு ஷூட் பண்ணுவோம். இப்போ அதுக்கான சான்ஸ் அங்கே இருக்காது. ஏன்னா மெயின் ரோட்டில் பெர்மிஷன் வாங்காமல் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோங்கிற ஒரு இடத்துல தான் இந்த படம் போகுது. ஸோ சின்ன சின்ன லைட்ஸ் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பேஸை பிளான் பண்ணி அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ரூமை எப்படி லைட் பண்ணணும்னு பண்ணிவிட்டு, அதுக்கான ப்ரெப் எப்படி பண்ணுறதுன்னு ஆர்ட் டைரக்டர் நந்து அவரை வச்சு ஃபுல்லாக பண்ணிவிட்டு, ஏன்னா நாங்கள் அது ஒரு 2 டேஸில் ஷூட் பண்ணி முடிக்கணும். ஸோ அதனால 24 ஹவர்ஸ் அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல கண்டினியூஸாக 2 நாளாக ஷூட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாயக்கூத்து திரைப்படத்தில் வரும்போது குறிப்பாக ஒரு சீனில் வந்துட்டு எழுத்தாளர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்துட்டு எழுதுறவங்களுமே வந்துட்டு ஒரு கடவுள் தான், கடவுள் மாதிரி தான் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லும்போது எழுத்தாளர் மேலே இருப்பார், டெல்லி கணேஷ் சார் கீழே இருப்பாங்க. இந்த ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது எப்படி கொண்டு வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்க. அது அங்கே ஷூட் பண்ண போகும்போது நேச்சுரலாக இருக்கிற அந்த ஜியாகிரஃபி பார்க்கும்போதே இந்த சீன் எனக்கு இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணணுங்கிற ஒரு இது இருந்துச்சு. இன்ஃபேக்ட் டெல்லி கணேஷ் சார் வந்து அவருக்கு அப்போ ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த இடத்துல நான் உள்ளே வந்து மேலே ஒரு ரூமில் லைப்ரரி மாதிரி இருக்கிற ஒரு செட்டப்பில் வந்து அவர் அந்த புக்கை அடுக்கி வச்சிருக்கிற இடத்துல ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஷூட் பண்ணி அங்கே டைலாக் முடியுது. அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை சார் நம்ம ஒரே இடத்துல பிளாக் பண்ண முடியாது, ஸ்டேஜிங் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து ஒரு பிளாக்கை வந்து ஃபஸ்ட்டு ஒரு புக் எடுத்து வைக்கிற மாதிரி வச்சு அதை எடுத்துட்டோம். அடுத்த பிளாக் வந்து 2 பேரும் நடந்து வந்து டிரான்சிட் ஆகி செகண்ட் இதில் வந்து மிடில் நின்று அவங்க 2 பேர் கான்ஃப்ளிக்ட் 2 பேர் ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிற ஒரு பாயிண்டில் எடுத்துட்டோம். அதில் ஒரு நோஸ் கட் பண்ணிவிட்டு டெல்லி கணேஷ் சார் வந்து நடந்து வெளியில் போகும்போது யாராவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்தில் யாரும் அதை அப்படி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு டைலாகை சொல்லிட்டு, டெல்லி கணேஷ் சார் வந்து அந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து இங்கேயே இதை முடிச்சிடலாங்கிற ஒரு இடத்துல டேரக்டர் ஏன்னா அவருக்கு வயசாயிடுச்சு முடியாதுன்னு. ஆனால் நான் சொன்னேன் சார், இல்லை சார் அங்கே லைட்டிங் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் கீழே போனான். அவர் வந்து உடனே வந்து அவன் ஏதோ அங்கே பார்த்துட்டான், அதனால என்ன போக சொல்கிறான்னு சொன்னது டைலாக் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சொல்லிட்டு கீழே போய் அவர் நிற்கிறாரு. நான் அந்த ஷாட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹீரோவோட ஷாட்டை இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு யூஸ்வலாக வந்து நமக்கு பவர் டைனாமிக்ஸ் கீழே மேலேங்கிற அந்த ஒரு யூஸ்வலான ஒரு டாக்டிக்ஸ் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதுக்காக பண்ணோம். இன்ஃபேக்ட் அவங்களோட ஏஜ் தான் அந்த இடத்துல வந்து ஒரு அதை வந்து இன்னும் கொஞ்சம் இதாக ப்ராடராக தெரிஞ்ச மாதிரி நான் நினைக்கிறேன். டெல்லி கணேஷ் சார் இல்லாமல் வேற யாராவது அதை பண்ணியிருந்தா கூட இந்த இம்பாக்ட் அதுக்கு வந்திருக்காரு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கரிஸ்மா இருக்கிற ஒரு ஆள் அவர் கீழே இருக்காரு. அவர் அந்த கதைப்படியே பார்த்தா ஒரு வெல் நோன் பப்ளிஷர். அவர்கிட்ட வந்து ஒருத்தர் இப்படி சொல்லும்போது சில நேரங்கள் அது கர்வமாகவும் தெரியும், பல நேரங்கள் அது ஒரு முட்டாள்தனமாகவும் தெரியும். ஸோ அந்த ஐரனியும் அந்த இடத்துல இருக்குது அந்த பவர் டைனாமிக்ஸில். நீங்கள் திரைப்படங்களில் பணியாற்றிய நிறைய விஷயங்கள் பற்றி சொன்னீங்க. திரைப்படத்துறை அப்படின்னு வரும்போது உங்களுக்கு இதுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்துச்சு? குறிப்பாக ஒளிப்பதிவாளராக வரணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்துச்சு? அதை பற்றி சொல்லுங்க. நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும். எங்கள் தாத்தா வந்து ஃபோட்டோ எடுப்பார். சின்ன வயசில் என்ன நிறைய ஃபோட்டோ எடுப்பார். ஆக்சுவலாக அவர் ஃபோட்டோகிராஃபர் கிடையாது, அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஆனால் நான் குழந்தையாக இருக்கும்போது என்ன நிறைய ஃபோட்டோ எடுப்பார். அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தர் நமக்கு பிடிச்ச ஆள் நம்மளை வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இது பண்ணால் நமக்கும் அந்த ஆக்டிவிட்டியை பண்ணணும்னு தோணும். அப்போ ஸோ நான் வந்து ஒரு 10-12 வயசுலாம் இருக்கும்போது எப்போ கேமரா கையில் கிடைச்சாலும் அது போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஏன்னா அப்போல்லாம் ஃபிலிம் தான் இல்லையா, அப்போ அதை எடுத்து ஃபோட்டோ எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ நான் ஸ்கூல் முடித்து 10th லீவில் வரும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபிக் கிளாஸ் போனேன். ஆக்சுவலாக ஆனந்த் சரண் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார், பெங்களூரில் இருக்கார், ஒரு ரொம்ப ரெனோன் ஃபோட்டோகிராஃபர். அவர்கிட்ட வந்து ஒரு 3 வீக்ஸ் ஃபோட்டோகிராஃபிக் ட்ரைனிங் படித்தேன். அப்போ அந்த டைமில் கேமராங்கிறதே வந்து ஒரு எல்லோரும் ரேராக பார்க்குற ஒரு இடமா இருக்குது. ஏன்னா ஃபிலிம் கேமரா ஷூட் பண்ணி இது பண்ணுறது. ஸோ அதில் ஒரு சொல்லப்போனால் ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அட்டென்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராஃப்டாக க்ரோ ஆச்சு. நிறைய விஷயங்கள், நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அது எப்படின்னே தெரியல, யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்ன மாதிரி தான், ஏதோ சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு சினிமாவில் அந்த நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கேன், நீ ஏன் சினிமாவில் ஏதாவது ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டார். நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போது சரி ஓகே அது பண்ணுவோன்னு சொல்லி ஆரம்பிச்சு. முன்னாடியெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால ஐயோ அதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவேன். வீடியோ கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படிமா, அது நான் பண்ணுறது இல்லைன்னு. பட் ஒரு பாயிண்டில் என்னமோ நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். நான் காலேஜெல்லாம் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 2 படம் கண்டிப்பாக பார்த்துருவேன். காலேஜில் படித்து முடிச்சுட்டு கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 2 படம் பார்த்துருவேன். 2 இன்டர்நேஷனல் படம் ஏதாவது ஒன்று பார்த்துருவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 1000 படம் மேலே பார்த்துருப்பேன் அந்த பீரியடில். ப்ளஸ் அதில் இன்ஜினியரிங் காலேஜ், நான் படித்த காலேஜ் ரொம்ப நல்ல ஒரு காலேஜ். அங்கே அதனால எனக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் இருக்கும்.
அதனால் எனக்கு சினிமாட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட புக்ஸு அது இது எல்லாமே வந்து என்னால் ஈஸியாக அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கவும் முடிஞ்சிச்சு. ஸோ காலேஜ் முடிச்சு வரும்போதே ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, இல்லை போய் ஒரு படம் பண்ணிடலாங்கிற அளவுக்கு அதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அப்போ தான் நான் சந்தோஷ் சிவன் சாரோட ஒரு இதுவும் பண்ணேன். அப்போ சந்தோஷ் சார் பார்க்கும்போது அவர் என்கிட்ட என்னோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் அவருக்கு நான் காமிச்சேன். அப்போ அவர் வந்து ரொம்ப பெரிய சந்தோஷ் சிவன் வந்து ஒரு இந்தியாவிலே ஒரு பெரிய கேமராமேன். அவர் வந்து நீ ஆல்ரெடி சினிமாட்டோகிராஃபர் தான், டூல்ஸ் கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. அந்த இது முடிச்சதுக்கப்புறம் நானே ஒரு படம் ஷூட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். ஸோ அப்படி ஷூட் பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சூப்பர் டூப்பர்னு ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் கேமரா பண்ணுறீங்களான்னு கேட்டார். ஸோ அப்படி ஆரம்பித்து ஒன்று ஒன்றா பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ட்ரி ஆனதுங்கிறது வந்து எனக்கே தெரியாது. யாரோ ஏதோ சொல்லி இதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகிட்டேன். அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன திரைப்படங்கள் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். இப்போதைக்கு ஒரு படம் வந்து நான் காலேஜ் முடிச்ச அப்புறம் ஒரு படம் நான் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த படம் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம். அந்த படம் வந்து ஆக்சுவலாக அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்து முடிக்கிற வரைக்கும் போர்ஷன் இருந்துச்சு. ஸோ நான் அந்த படம் எடுத்து முடிச்சுட்டு சில ஒரு 5 மினிட் செக்மெண்ட் தான் அதை எடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து சரி சினிமாட்டோகிராஃபி பண்ணிக்கிட்டே இருந்ததுனால சரி எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு படத்தை ஒரு டேரக்டராக பண்ணுறத விட சினிமாட்டோகிராஃபராக பண்ணும்போது நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ண முடியும், பார்க்க முடியுங்கிற ஒரு இடம் இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணணும்னு என் மனசுக்குள்ளே ஒன்று இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ அதை போன வருஷம் இந்த மாயக்கூத்து முடித்த உடனே அந்த பசங்களை அவங்க வளர்ந்த போர்ஷன்லாம் எடுத்து அந்த படத்தை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அது இந்த வருஷம் இல்லைனா நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே அந்த படம் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ப்ளஸ் இப்போ வந்து சேரன் சாரோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒன்று ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, அதனால சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து டேரக்ஷனும் ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம். இவ்வளோ நேரம் உங்களுடைய திரைத்துறை அனுபவங்களை பற்றியும் நீங்கள் மாயக்கூத்து திரைப்படத்தில் பணியாற்றிய நிறைய விஷயங்களை பற்றியும் எங்ககிட்ட விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னதுக்கு நன்றி ஐயா. தேங்க்யூ.